அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து சனி டிரான்சிட் வந்து நடக்குது. சனி வந்து கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகி போகிறாரு. நமக்கு எல்லாத்துக்குமே வந்து சனி பெயர்ச்சி வந்து எத்தனை மாதங்கள் நீடிக்கும்னு தெரியும். ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் வந்துட்டு சனி ஒவ்வொரு ராசியிலையுமே வந்து பயணிப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு, அதாவது குருவோட வீட்டுக்கு வந்து பயணிக்க போகிறாரு. இதனால் 12 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள், அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சனி வந்து கர்ம காரகன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கர்மா எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கர்மாவை வந்து தீர்மானிக்கணும், நிர்ணயிக்கணுங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா சனியிடம் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு கோள்கள் வேலை செய்யாது, நாள்கள் வேலை செய்யாதுன்னா அப்படி ஒரு முட்டாள்தனத்துக்குள்ளே மட்டும் போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து ஆன்மீகம் சொல்லித்தரேன்னு சொல்கிறவங்களும் அவங்கள வந்துட்டு தானே வந்து ஒரு சுப்பீரியர் பவர்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க கூட இருக்கவங்களே ஏமாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு உன் கூட வந்து ஈசன் இருக்கார், நீ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க, உனக்கு சனி வந்து எப்படி வேலை செய்யும், சனி வந்து ஓடிடுவார் அப்படிலாம் இல்லை, உங்களை ஓட விட்டுருவார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராவணன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ஒரு சிவபக்தன், மிகப்பெரிய ஞானம் வாய்ந்தவர். அவர் வந்து அவரோட இறுதி காலத்தில் அவர் கொடுத்த உபதேசங்களில் ஒரு உபதேசம், என்னைக்குமே நாளையும் கோளையும் புறம் தள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஏன்னா இந்த நாளும் கோளும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்ன விஷ்ணு, நீங்கள் வந்து ஆன்மீக வகுப்புகள்னு சொல்கிறீங்க, சித்தர்களோட முறைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நாள்கள் கோள்கள்னு பேசுகிறீங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா உண்மை புரிஞ்ச எல்லாருமே வந்துட்டு இதை தான் சொல்லுவாங்க. உண்மை தெரியாமல் அறகுறையா ஹாஃப் பேக்கடாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டா கோள்கள் வேலை செய்யாது, நான் சிவபக்தன் எனக்கு கோள்கள் வேலை செய்யாது, நான் முருக பக்தன், அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் இவங்க மன சாந்திக்காக இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உண்மை அது கிடையாது. அருணகிரிநாதர் சொன்னார், மாணிக்க வாசகர் சொன்னார், வள்ளலார் சொன்னார். இவங்கெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா அவங்களோட நிலை வந்து பார்த்திங்கன்னா உச்சபட்ச நிலையில் இருந்தாங்க. தன்னுடைய மனதை வந்துட்டு தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க ஒரு நிலையில் இருந்தனால அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கான்னு பாருங்கள். இல்லைனா வந்துட்டு நீங்களாக வந்துட்டு வாலண்டியராக எல்லாத்தையும் இழுத்து போட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட மூளை நமக்கே வந்து தெரியுமே, சயின்டிஸ்டே இப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்களோ அதாக தான் நீங்கள் ஆவீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியும். இதுதான் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு கோள்கள் என்ன பண்ணும், சனி என்ன பண்ணும், இல்லை வந்து ராகு என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத அதை நீங்கள் முழுசாக கிரகிச்சு இழுக்கும்போது அது காட்டிடும், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஸ்ட்ராலஜர்ஸ்னு வந்து ஊரை ஏமாற்றி கடைசியில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஜாதகம் ஜோதிடம் பொய்ங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி ஆன்மீகத்தை வந்து ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. சும்மா நீ கண்ணை மூடி புருவத்திலேயே கவனம் வச்சிங்கன்னா போதும், உனக்கு ஒளி தோன்றும், இல்லை விளக்க பார்த்து தியானம் பண்ணினா போதும், இறைவன் வந்து உடனே உனக்கு காட்சி தந்துடுவார், அருட்பெரும் ஜோதி வந்து அப்படியே பிரகாசமாக மின்ன ஆரம்பிச்சிருவாருன்னு இப்போ வந்து ஊரை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஜோதிடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ட்ரெண்டுங்கிற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. அப்போது அறகுறையாக வந்தவங்கலாம் வந்துட்டு ஏமாற்றி இப்படி வந்து கடைசியில் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் அதுக்குள்ளெல்லாம் வந்து போய் நம்பாதீங்க. இந்த பக்கம் யாராவது புருவத்திலேயே கண்ண மூடி கவனத்தை வையே, வேலை செய்யும் போதெல்லாம் புருவ மத்தியில் கவனம் வை, அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. அது வந்து வேற ஒரு ப்ராசஸ். சரிங்களா? அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கனாலும், இந்த ஜோதிடம் பற்றி யாராவது சொன்னாங்கனாலும் தயவு செய்து நம்பாதீங்க. உங்களோட காமன் சென்ஸை வச்சு யோசிங்க நீங்களே காமனாக. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்த நவக்கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் ஒரு கோள் தான், சந்திரனும் ஒரு கோள் தான். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? இதில் நம்ம சந்திரன் வந்துட்டு அமாவாசை இந்த பௌர்ணமி அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடலோட அந்த ஒரு அலை தாக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ வீரியமாக இருக்கணும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் மெரினா பீச்சில், திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கடலோட கொந்தளிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்போது அந்த ஒரு அந்த சின்ன ஒரு கோளாக இருக்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த கோளான சந்திரனே வந்து நம்ம பூமியில் இருக்க தண்ணியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கு சயின்டிஃபிக் ரெக்கார்ட்ஸுமே இருக்கு. நிலாவின் அந்த ஒரு கதிர்வீச்சு வந்து பூமியில் இருக்கிற தண்ணியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்ட்டு. அப்போது அதே மாதிரி 9 கோள்களும் வந்துட்டு நம்ம பூமி கூடயே தான் சுற்றி வந்துட்டு இருக்குது. அப்போ அதுங்களோட அந்த ஒரு கதிர்வீச்சு நம்ம பூமியில் பட தான் செய்யும். அதுங்க வந்துட்டு அதோட ஆதிக்கத்தை காட்டாது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு நிச்சயம் சொல்லுங்களேன். இப்போ வந்துட்டு இந்த கோள்கள் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துதுங்கிறதுக்கு என்னால் ப்ரூஃப் வந்து காட்ட முடியும். இந்த கோள்கள் ஆதிக்கம் செலுத்தலைங்கிறதுக்கு உங்களால் ப்ரூஃப்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியுமா? நிச்சயமாக வந்து முடியாது. ஓகேங்களா? ஸோ தேடாதீங்க, கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கெலாம்.
அதனால் எப்போவுமே கோள்களும் ஜோதிடமும் உண்மைதாங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும், ஒரு தப்பு இப்போ வந்து நம்ம எல்லாருமே தேடுறோம்ல, நான் வந்து எதுக்கு பிறந்தேன்னு தெரியல, நான் என்ன வேலை செய்யணும்னு பிறந்தேன்னு தெரியல, எனக்கு இந்த வேலை செட் ஆகுமா அந்த வேலை செட் ஆகுமா நிறைய பேர் தேடுறீங்க இல்லையா. இது ஏன்னா இந்த ஜோதிடத்தோட உண்மையான அந்த ஒரு விஷயம் மறைக்கப்பட்டனால தான். இந்த ஜோதிடம் உங்களுக்கு தெரிஞ்சால் இது வந்து உங்கள் வாழ்க்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, என்ன நடக்கணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இந்தந்த வழியில் நீ போகலாம்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன படிக்கலானே தெரியாமல் யோசிக்கிறாங்க. நான் வந்துட்டு லாயருக்குள்ளே போகிறதா, இல்லை நான் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகிறதா, இல்லை அக்கௌண்டிங்குள்ளே போகிறதா, இல்லை நான் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்குள்ளே போகிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இன்ஜினியரிங் போகிறதா, இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகம் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, 10ஆம் ஸ்தானம் எங்கே வலிமையாக இருக்குது, உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் கரெக்டான ஜோதிடர்கிட்ட கரெக்டாக கணிச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதுபடி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து உருவாகும். ஓகேங்களா. அப்படி தான் நம்ம வந்து ஜோதிடத்தை பார்க்கணுமே தவிர நம்ம போயிட்டு வேறு ஏதாவது மூட நம்பிக்கைக்கு இன்றைக்கி என்ன ஆகுது நாளை அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடாது. மூட நம்பிக்கைக்குள்ளே ஜோதிடத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா பியூர் அண்ட் பியூர் அது வந்து ஒரு கேல்குலேஷன், மேத்தமேட்டிக்ஸ், அவ்வளோதான். இது நம்ம சித்தர்கள் கொடுத்தது. இதில் ரொம்ப டாப்பான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புலிப்பாணி சித்தர். அவரோட அந்த ஒரு விஷயங்கள்லாம் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்து அவர் கரை கண்டிருப்பாருன்ட்டு. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனாக வந்து நான் பேசியிருப்பேன். எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. பட் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நான் சில விஷயங்கள் வந்து இதில் வந்து கொடுப்பேன். அப்போ இது வந்து நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் மேசம்னா மேசத்துக்கு மட்டும் இல்லை மற்ற ராசிக்காரர்களுக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து முழுசாக பாருங்கள். அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், முருகன் யோகக்கலை பயிற்சி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பேட்ச்சு, உங்களோட பேர், உங்களுடைய ராசியை மட்டும் நீங்கள் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அட்மின் வந்து அதை எடுத்து உங்களுக்கு ப்ராக்டிசஸில் அந்த நாளில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவார். ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ப்ராக்டிசஸில் வந்துட்டு சில மாற்றங்கள் பண்ணும்போது அந்த ஒரு சனி பயிற்சியோட பலன்களை முழுமையாக நம்மளால் வந்து உள்ளே வாங்கிக்க முடியும். அதுக்கான தனியான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நம்ம குரூப்பில் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நம்ம கிளாஸஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க இது கிடைக்கும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான அந்த ஒரு நோட்ஸை வந்து நான் இங்கே எழுதி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்கும், எப்படி நம்ம ப்ரிகாஷன் ஆகிக்கலாம். உடனே வந்துட்டு இந்தந்த ஒரு விஷயம் நம்ம மக்கள்கிட்ட வந்து நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, எடுத்த உடனே வந்துட்டு ஐயோ இந்த சனி பயிற்சியா போச்சுப்பா எனக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்கிறாங்க அப்படின்னு உடனே பிரச்சனையை பார்த்துட்டு உட்கார்றதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறது இல்லை. இப்படிலாம் வரும், இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா உடனே நல்லா இருக்குன்னு வானத்துக்கு பூமி குளிச்சு வீட்டிலே படுத்து தூங்கினா வேலை செய்யாது. நல்லா இருக்கா, ஓகே, அதுக்கு தகுந்து நான் என்ன வேலை செய்யணும், இப்போ நல்லா இல்லையா, சரி நான் எதுக்குள்ளே போனால் நல்லா இருக்காது. இதுக்காக மட்டும்தான் இந்த பயிற்சிகளோட பலன்கள் கொடுக்குறமே தவிர இதை வச்சுட்டு மன உளைச்சலாக இருக்கோ, இதை வச்சுட்டு சந்தோஷப்படுறக்கோ, இல்லை பரிகாரங்கள் பண்ணுறக்கோ கிடையாது. அதனால இதை வந்து எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன ராசியிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா. இந்த வாட்டி மிதுன ராசிக்கு வந்து சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துலேருந்து 10ஆம் இடத்துல வந்து சனி வந்து அமருவார் இந்த இடத்துல. இப்போது இது எந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க கர்மஸ்தானத்தை வந்து நமக்கு குறிப்பிடுற இடம். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து நிறைய வேலை பளு ஜாஸ்தியாகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடுத்தடுத்த ஒரு லெவல் வேலை சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து கையெடுத்து கொடுக்கும் இந்த டைம்ல. இதுவே உங்களுக்கு வந்து மீனத்திலையும் நல்ல ஒரு சுபக்கோள்கள் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட வேலைகள் வந்து நல்ல பூஸ்டப் ஆகும் இந்த டைம்ல. இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. 100% வந்து உங்களுக்கு வெற்றி வந்து இந்த இடத்துல கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் நான் புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப பெரிய பிளான்ஸ் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன், இந்த வாட்டி இதெல்லாம் நான் பண்ணணும், குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நான் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% பண்ணுங்கள். அது வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. இதில் என்ன வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்துங்க. இப்போ வேலைன்னு ஓடிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் இதை மறக்கிறது, உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்காமல் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். அதனால் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதனால் வந்து வேலைன்னு ஓடிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு டிப்ரெஷன் இல்லை ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வந்து ஆளாயிராதீங்க. அதை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி 2 மைண்டு வச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே வந்து புதனோட ராசி. நம்ம வந்து இந்த மிதுனம் கன்னி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஆசிலேஷன்ஸ் வந்து அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நச்சுன்னு அந்த முடிவு எடுத்து அதை வச்சு நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து வெற்றி தான் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு சனி வரதுங்கிறது, சனிங்கிறது வந்து ஒரு பொறுமையாக சுற்றி வர ஒரு கோள். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக யார் சுற்றி வருவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சனி பகவான் தான். அப்போது நீங்கள் வந்து உங்களோட தொழில்களில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாகுது, இல்லை வந்து நான் நினச்ச ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா உடனே வந்து சோர்ந்து போயிட வேண்டாம். அது கொஞ்சம் பொறுமையாக அதோட டைம் வரும்போது உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் அதுக்குள்ளே வந்து மனம் தளர்வு வந்து உங்களுக்கு ஏற்பட வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நீங்கள் வந்து தொழிலுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறது இருந்தாலுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் அதை தாண்டி நல்ல ஒரு தூக்கம், ஓகேங்களா, உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க. சனிக்கிழமையான உங்களோட அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சனிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது, இல்லை அந்த இடத்துல போய் நின்று ஒரு 5 நிமிஷம் அமைதியாக வேண்டுதல், அதாவது அமைதியாக நின்றுட்டு வந்தீங்கனாலே அந்த தாக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். குறிப்பாக இந்த மாதிரி மீன ராசிக்குள்ள சனி பகவான் வரது வந்து பார்த்திங்கன்னா, மீனம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் உண்மையாக சொல்ல போனோம்னா. ஸோ அந்த இடத்துக்குள்ள சனிங்கிற இன்னொரு சன்னியாச ஆன்மீக கோள் வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே 12 ராசியுமே என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நேரங்களில் சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்துட்டு சிவாலயங்கள் இல்லைனா வந்து ஜீவசமாதிகள் எல்லாமே வந்து சனி அப்புறமா குரு 2 ஆதிக்கத்துக்கு கீழே தான் வந்து இந்த ரெண்டுமே வரும். அதனால இந்த மாதிரி நாட்களில் குறிப்பாக சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து ஜீவசமாதிகள், பெரிய பெரிய குருக்களோட ஜீவசமாதிகள், இல்லைனா வந்துட்டு அதுக்குன்னு வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்க பிளேஸுக்கு போகாதீங்க. அந்த ஜீவசமாதிகளுக்கு அன்னைக்கு போய் நீங்கள் அங்கே வந்து உங்களோட பயிற்சிகள், நம்ம முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும். என்ன இருந்தாலும் அந்த தடைகளை எப்படி நீக்கணுங்கிறதுக்கான அந்த ஒரு ஞான தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பரிகாரங்கள்லாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து அந்த இடத்துல வந்து அது கிடையாது. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான அந்த ஒரு தெளிவு ஞானம் வந்து உங்களுக்கு பிறக்குங்கிறது தான் வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போவாங்க. புரியுதுங்களா? இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேஷம். ஓகேங்களா? இந்த மேஷ ராசிக்கு இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்துட்டு 12வது இடத்துக்கு போய் உட்கார்றாரு. மேஷத்துலேருந்து 12வது இடத்துல வந்து இருக்காரு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு யாராவது நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், இல்லை அடுத்த கட்ட நிலைகளுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், என்னோட ஆன்மீக வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆன்மீகத்தை சார்ந்து நீங்கள் சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துல பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய வந்து விரயம் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கங்க நீங்கள் அதிகமாக. ஏன்னா 12ங்கிறது ஒரு விரயஸ்தானம். அந்த இடத்துல சனி வந்து உட்காரும்போது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுறது, இல்லைனா வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பணம் செலவு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல பண விரயம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நல்லதில் பண்ணுறீங்களா இல்லை கெட்டதில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு நல்ல விஷயங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு சைக்கிள்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் வந்து நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு யோசிச்சிங்கன்னா, இந்த டைம் வந்து பர்ஃபெக்டான டைம். நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக வெளியே வந்தீங்கன்னா உங்களோட பழைய செயின் வந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் குறிப்பிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செலவை வந்து கட்டுப்படுத்த பாருங்கள். தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து தூக்கம் வரதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். தூக்கமின்மை வந்து உங்களுக்கு வரக்கு நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அதே மாதிரி பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. ஏன்னா மேஷம் விருச்சகம் அப்படின்னாலே செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறனால எடுத்தோன்னு கோபம் வருது, இந்த மூக்கு மேலே ரோசம் வருது, ரொம்ப ரோசக்காரன் தான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்களாம் கண்டிப்பாக மேஷம் இல்லை விருச்சகம் இல்லைனா செவ்வாய் உச்சமானவங்களா இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையோட எல்லா விஷயங்களும், ஏன்னா உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது இயற்கை கொடுத்ததில் உங்களுக்கு பொறுமை வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை இந்த டைமில் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சனியோட அந்த பாதிப்புலேருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தப்பிக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கைக்கூடி வரும். குறிப்பாக அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்காதீங்க, முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து கொண்டுருக்கங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு டாக்டரை பார்த்து அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பொல்யூஷனாக இருக்க பக்கம், உங்களுக்கு வந்து ஏர் பொல்யூட்டடாக இருக்க பிளேசஸ்க்கு வந்து இந்த மேஷ ராசியில் இருக்கவங்க போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்து மறக்காமல் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிவாலயத்தில் இருக்கிற சனி பகவானோட அந்த சந்நிதிக்கோ இல்லைனா வந்துட்டு ஜீவசமாதிகளுக்கு சென்று நீங்கள் வந்து அங்கே தியானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்வியில் வந்து கண்டிப்பாக அந்த வளர்ச்சிகள் ஏற்படும். ஓகேங்களா? இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. ஓகேங்களா? இப்போது இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஒரு டைம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ரிஷபராசி வந்து தலை தெளிந்து எழுத போகிறது, இத்தனை வருடங்களுக்கு பின்பு வரும் ஒரு யோகம், இப்படிலாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விதத்தில் வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து பலமான அடிகள் வாங்குறதுல ஒரு குறிப்பிட்ட ராசிகள்னு இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த தசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து அந்த வயதுக்கு வந்து அப்படி தான் வந்து வரும். அந்த டிசைன் அப்படி தான். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ராசிகள் வந்து இந்த ரிஷபம் சொல்லலாம், மகரம், கும்பம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரி இவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்துட்டு அவங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சது கண்டிப்பாக அடி மேலே அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கன்ஃபார்மாக அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிறவியில் தெளிவடையணும், இந்த கர்ம வினைகளை கழிக்கணும்னு வந்துட்டு வரவங்க இவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யும். எந்த ராசியிலலாம் சனி வந்துட்டு ஆட்சி உச்சம் பெறுது, எதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கத்துக்கு கீழே வருது, அந்த ராசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து கஷ்டங்களை அனுபவிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கஷ்டம் அனுபவிக்கிறோன்னு தெரியாத வரைக்கும் தான் இவங்களுக்கு பிரச்சனை. ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க லைஃப்பில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே வந்து மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட வயது இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உயர்ந்த கட்டத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ரிஷபராசிக்கு வந்து எந்த இடத்துக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா 11வது இடத்துக்கு வராரு. 11 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லாபஸ்தானம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த லாபஸ்தானத்துக்கு வர இந்த சனி பகவான் கண்டிப்பாக வந்து நன்மையை தான் வந்து செய்வார். ஏன்னா அவரோட பார்வைகளில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா 3வது பார்வை வந்து ஒரு நல்ல பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த 3வது பார்வை இந்த இடத்துல பதியுது. நல்ல பார்வைனா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனைகளுமே வரும். அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% நல்லாயிருக்கும், 20% வந்துட்டு என்ன ஆகுனா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனை எந்த மூலியமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலை செய்கிற இடங்களில் இந்த லாபம், இந்த ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு தேவையில்லாத வாய்க்கா தகராறு, வாக்குவாதம் பண்ணுறது, விளையாட்டாக நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாக வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இந்த வாட்டி பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்த்து பழகுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களை விட ஒரு உயர்ந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆட்கள் கூட உங்களுக்கு அந்த பழக்கம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக என் வீட்டில் வந்து என்னை கண்டாலே ஆகாது, ரிஷபராசி வீட்டில் இருந்தாலே எங்கள் பேரண்ட்ஸுக்கே ஆகிறதில்ல, என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து சரியாயிட்டு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வளர்ச்சிகளை பார்த்து பொறாமை அடையிறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட கூட இருக்காங்க, புதுசாக வராங்க, இல்லை என்றைக்கோ பார்த்துட்டு வராங்கன்னா நீங்கள் வந்து அடி வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னா எப்படி இவன் இப்படி வளர்ந்தான், எப்படி இவன் சந்தோஷமாக இருக்காங்கிற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம குட் பேட் அக்லின்னு சொல்கிற மாதிரி குட்டும் வரும் பேடும் வரும். இதில் நீங்கள் குட் எடுத்திங்கன்னா தப்பிச்சிருவீங்க, பேட் எடுத்திங்கன்னா கடைசியில் அக்லியாக தான் போவீங்க. அதனால ரொம்ப கவனமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, புதுசாக வர ஆட்களை அப்படிங்கிறது கொஞ்சம் எடை போட்டு பார்த்தே சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிஷபராசி வந்து எடை போடாமல் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல கவனம் தேவை, பார்த்துங்க, இல்லைனா வந்து பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் வந்து கண்டிப்பாக வந்து உடல் பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் செய்ய ஆரம்பிங்க. இல்லைனா கண்டிப்பாக ரிஷபராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சிடும். அதுவும் உடனேலாம் போடாது, பொறுமையாக உங்களுக்கே தெரியாமல் கிராஜுவலாக அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் உடல் மேலே கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே. சரிங்களா? இது வந்து ஏன் ரிஷபராசிக்கு நான் சொல்கிறேன்னு அவங்களுக்கே புரியும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜீவசமாதிகள் சென்று அந்த சனிக்கிழமை அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சு வருவது, வழிபாடுனா உடனே போயிட்டு கையெடுத்து கும்பிட்றது மற்றவங்க மாதிரி கிடையாது, பயிற்சிகள் செஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது ரிஷபராசிக்காரர்கள் வந்து ராகு தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் ராகு காலத்தை பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் வந்து நல்லா வரும். ஏன்னா உழுகிற அடி வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 3 ராசிகளுக்கு வந்து நம்ம பார்த்தோம். மிதுனம், மேஷம், ரிஷபம் வந்து பார்த்துருக்கோம்.
இப்போ அடுத்து மீதி இருக்க ராசிகளுக்குமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். இப்போ இந்த 3 வீடியோவில் வந்து என்னோட ராசி கவர் ஆயிருச்சுப்பா அப்படின்னா அடுத்த வீடியோ பார்க்காம விட்றாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்போ இவங்க நமக்கு சொல்ல சொல்ல நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் அதை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீனத்தில் வரனால யாரெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே நான் போகணுன்னு ஆர்வப்படுறீங்களோ என்ன ராசியாக வேணால் இருங்க, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொற்காலமாக இருக்கும். அதுவும் சித்தர்களோட மார்க்கத்துக்குள்ளே போகிறேன், நான் இத்தனை நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் உங்களோட சேனல் பார்த்து பயிற்சிகள் கற்றுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாமான்னா இந்த ஒரு டைம் கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அந்த கோள்களுமே வந்துட்டு அமைப்பு வரனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வந்து நீங்கள் பயிற்சிகள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து மற்றவங்களை விட வேகமாக வந்து நீங்கள் வந்து போக ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு குழப்பம் வந்து இந்த ராசி பலன், இந்த கோச்சார பலன்கள் வந்து ராசிக்கா லக்னத்துக்கான சில பேர்லாம் வேடிக்கையாக வந்து லக்ன பலன்கள்னு போடுறாங்க. அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த ராசி கோச்சாரம் அப்படின்னா அந்தந்த நாட்களில் எப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் வந்து சொல்லப்படும். அதனால் ராசிக்கு மட்டும்தான் இந்த பலன்கள். அதே மாதிரி இதுவே தான் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட். உங்கள் வாழ்க்கையில் இதுவும் நடக்கும், இதுதான் நடக்குங்கிறது வேறு, இதுவும் நடக்குங்கிறது வேறு. இதுதான் நடக்கும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் இருந்தால் அதையும் இப்போ கோச்சாரத்தையும் வச்சு இந்தந்த இடத்துல இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இதுவும் நடக்கும், இது வந்து உங்களோட பலன்களை தகுந்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ராசிகளுக்கானதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காத்திருங்க. குறிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் சில சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு வீடியோஸ் போகிறது இல்லைன்னா அந்த பெல் பட்டனில் வந்து ஆல் கொடுக்காதனால தான். ஸோ கொடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்கமிங்காக என்ன வருது அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. கண்டிப்பாக ஒன்றும் நானோ இல்லை நம்ம அட்மின் வந்து அதுக்கான பதில்கள் கொடுப்போம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷனும் ஒரு விஷயங்களை ஏற்படுத்துறது. ஏன்னா நான் மட்டும் இங்கே பேசுகிறேன், நீங்கள் கேட்குறதுங்க இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும், ஏதாவது விஷயங்கள் சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிலே பதில் சொல்கிறேன். இல்லைனா நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பொழுது போகாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுவாங்க. தயவுசெய்து அவங்களாம் போடாதீங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து முட்டாள்தனமான கமெண்ட்டாக இருக்குன்னா நான் வந்து டெலீட் பண்ணி விட்ருவேன். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலீட் ஆயிடுது. ஓகேங்களா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அரை பக்கத்துக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் பார்த்து ஒரு சிரிக்கிற எமோஜி போட்டு நான் டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? இது வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த யோக கலையை இறைவன் விஷ்ணு மூலமா கொடுத்ததுக்கு இறைவனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து விஷ்ணுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதேச்சியாக சில வீடியோஸ் பார்க்குறப்ப விஷ்ணுவோட வீடியோ பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மற்ற யார் மேலேயும் வராத நம்பிக்கை விஷ்ணு மேலே வந்தது. எனக்குமே இனிஷியலாக பார்த்தா அவர் சின்ன பையன் மாதிரி இருக்காரு, அவர் எப்படி இந்த மாதிரி யோசனை இருந்தது, மனசில் இருந்தது. பட் ஆனால் அவர் வீடியோஸ் பார்க்குறப்போ அவரோட வேர்டிங்ஸ் அந்த அளவு தெளிவாகவும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் அவர் சொல்கிறத வந்து ஒரு வயதுக்கு மனசு வந்து ஆக்சுவலாக அதான் உண்மை. அப்புறம் அவர் சொல்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட நான் அவர் அந்த நாடி சுற்றியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து டீடாக்ஸ் மனசு ஒரு நிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்ம மாடர்ன் யோகா, இது எல்லா விஷயங்களுமே அவர் தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ வச்சிருக்காரு. அண்ட் வந்து நமக்கான ஏதாவது டவுட்னா உடனே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா நம்ம பணம் வாங்கிட்டு அந்த மாதிரி அவர் அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிளியராக கிறிஸ்டன் கிளியர் அவரோட விஷயம் வந்து வெட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நடக்கும், இது அப்படி இருக்கும், இது வந்து பண்ணுன்ற மாதிரி அந்த ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டா அவரை நம்பணும். 100% நம்பி அவர் என்ன சொல்றது செய்யணும். ரொம்ப நன்றி விஷ்ணு, இறைவனுக்கு நன்றி.